ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ராமிஸில் இருக்கிற 4 முக்கியமான மெத்தட்ஸான ஆல் செட்டில்டு, ரேஸ், எனி, இந்த 4 மெத்தட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராமிஸ்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸான அசிங்க், அவைட், தென் கேட்ச், இதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மெயின் 4 மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அதாவது ஒரு பேக் எண்ட்ல ஒர்க் பண்றீங்க, நோட்.js ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து 4 ஏபிஐ ரெக்வஸ்ட் வரும். அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 டேட்டாவை வேரியஸ் டேபிள்ஸ்ல இருந்து டிபில இருந்து ஹிட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து 4 லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ட்ரெடிஷனலா ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த 4 ஏபிஐயும் சீக்வன்சியலா நம்ம ஹிட் பண்ண வச்சோம் அப்படின்னா, இந்த ஏபிஐ ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏபிஐ ரிசால்வ் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஏபிஐ வரும். அதுக்கப்புறம் தேர்ட் ஏபிஐ, அப்புறம் ஃபோர்த் ஏபிஐ. ஸோ ஒரு ஏபிஐ எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து சீக்வன்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நம்மளால தெரியாது. ஃபர்ஸ்ட் ஏபிஐ டைம் அதிகமாக எடுக்கும், மேபி செகண்ட் ஏபிஐ டைம் சீக்கிரம் எடுக்கும், தேர்ட் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ ஒரு ஏபிஐ ஹிட் ஆகிறது வந்து இன்னொரு ஏபிஐ வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராமிஸ்ல இருக்க அந்த 4 மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அது நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தடான ப்ராமிஸ்.ஆல் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராமிஸ்.ஆல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 4 ஏபிஐ ஹிட் பண்ணுறோம். அந்த 4 ஏபிஐயுமே நமக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏபிஐ ஃபெயில் ஆனா கூட மொத்த ஆப்ரேஷனையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதுதான் நம்மளோட யூஸ் கேஸ் அப்படின்னா நம்ம வந்து ப்ராமிஸ்.ஆல் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து சீக்வன்ஷியலாக 4 ஏபிஐ ஹிட் ஆகாமல் பேரலா ஒன் பை ஒன் ஹிட் ஆகாமல் பேரலா ஏபிஐ ஹிட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராமிஸ்.ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறேன். இதுவும் ரிசால்வ் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். இது வந்து 2 ப்ராமிஸையும் இன்புட்டா எடுத்துக்கும். உள்ள இந்த ப்ராமிஸ்க்கான ரெஸ்பான்ஸை ப்ராமிஸ்.ஆல் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். அது இன்புட்டை ஒரு அரேவா எடுத்துக்கும். ஸோ இந்த அரேல நம்ம வந்து ரெண்டு ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம். நான் அதை வந்து அரே டி ஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் 1, ப்ராமிஸ் ரெஸ்பான்ஸ் 2. இதுக்கு முன்னாடி இதை வந்து ட்ரை கேட்ச் பிளாக்ல எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் அசிங்க் அவைட் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணால் தான் நம்மளால எக்ஸெப்ஷனை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். என்ன எரர் வருதோ அதை லாகாக போட்டுக்கிறேன். இங்கே ரிசல்ட்டை லாக் போட்டுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் 1, ப்ராமிஸ் ரெஸ்பான்ஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 வேரியபிளில் ஒரு ப்ராமிஸ் ரெசால்வ் ஆகிற மாதிரியும் இன்னொரு வேரியபிளையும் ப்ராமிஸ் ரெசால்வ் ஆகிற மாதிரியும் 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ராமிஸ் ஹேண்ட்லர்னு ஒரு ஃபங்க்ஷன் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த 2 ப்ராமிஸையும் இன்புட்டாக பாஸ் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த 2 ப்ராமிஸையும் சென்ட் பண்ணிட்டு ப்ராமிஸ்.ஆல் மெத்தட் மூலிமா இந்த 2 ப்ராமிஸையும் எக்ஸிக்யூட் பண்ண வைப்பேன். அந்த எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட்டை வந்து அரே டிஸ்ட்ரக்சரிங் மூலியமா 2 வேரியபிள்ல அசைன் பண்ணிட்டு அதை வந்து லாக் பண்றேன். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
நமக்கு வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராமிஸ் ரிசல்ட், ரிசால்ட் 1, ரிசால்ட் 2. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு ப்ராமிஸ், அதாவது ரெண்டு ஏபிஐ அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஏபிஐயும் நான் வந்து பேரலாக ஹிட் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஏபிஐயும் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த மெயின் ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆகி எனக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸான ட்ரைக்குள்ள ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஏபிஐ ஃபெயில் ஆனால் கூட இந்த மொத்தமாக ஸ்டாப் ஆகிட்டு மொத்தமாக எரர் த்ரோ பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செகண்ட் ஏபிஐ வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ரிஜெக்டட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ திருப்பி இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ் ஆகாமல் எரர் ரெஸ்பான்ஸான கேட்ச்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா செகண்ட் ஏபிஐ வந்து நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஏபிஐ நமக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு, பட் செகண்ட் ஏபிஐ நமக்கு ஃபெயில் ஆனதுனால மொத்த ரெஸ்பான்ஸும் கேன்சல் ஆகி கேட்ச் பிளாக்குள்ள போயிட்டு எரரா த்ரோ பண்ணிடுது நமக்கு. இதுதான் ப்ராமிஸ் டாட் ஆலோட யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் மெத்தடான ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, வென் யூ வாண்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஆல் டாஸ்க் ரிகார்ட்லெஸ் ஆஃப் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். அதாவது இப்போ நம்ம 4 ஏபிஐ ஹிட் பண்ணுறோம், அந்த 4 ஏபிஐல 2 சக்ஸஸ் ஆகுது, 2 ஃபெயிலியர் ஆகுது. ஸோ எது சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் மட்டுமே அனுப்பு, அதை வந்து ஃபெயிலியர் ஆக்கிடாத அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு ஏபிஐ ஃபெயில் ஆனாலுமே நம்ம அந்த ஹோல் ஆப்ரேஷனையுமே ஃபெயிலியர் ஆக்கி எரர் த்ரோ பண்ண வச்சிருவோம். ஆனால் ஆல் செட்டில்டில் என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஏபிஐ ஃபெயில் ஆனாலுமே அந்த ஹோல் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த ஏபிஐஸ் வந்து எந்தெந்த ஏபிஐ எந்தெந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம ஆல் செட்டில்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே வச்சு பார்ப்போம். இந்த ப்ராமிஸ் டாட் ஆல் பதிலாக நான் ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில்டு யூஸ் பண்ணுறேன் இந்த சினாரியோவில். அதாவது ஒரு ஏபிஐ வந்து நமக்கு ரிசால்வ் ஆகும், இன்னொன்று வந்து ரிஜெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம அந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஐக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும், செகண்ட் ஏபிஐக்கான ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். அதாவது செகண்ட் ஏபிஐ நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு எரர் த்ரோ பண்ணாமல் ட்ரை கேட்ச் பிளாக்ல இருக்கிற லாக் தான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, பட் செகண்ட் ஏபிஐ வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டேட்டஸ் மூலியமா ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில்டோட யூஸ் கேஸ். ஸோ தேர்ட் மெத்தடான ப்ராமிஸ் டாட் ரேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராமிஸ் டாட் ரேஸ் அப்படின்னா என்னன்னா, வென் யூ ஒன்லி கேர் அபவுட் தி ஃபர்ஸ்ட் செட்டில்டு டாஸ்க் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எது செட்டில் ஆகுதோ, செட்டில்னா என்ன, கம்ப்ளீட் ஆகுறது, அது சக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயிலியராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபர்ஸ்ட் எது சக்ஸஸ் ஆகுதோ இல்லை ஃபெயிலியர் ஆகுதோ அதை பற்றி மட்டும் நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராமிஸ் டாட் ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 2 ஏபிஐ யூஸ் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணியிருப்போம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச், நான் எப்படின்னா 2 ஏபிஐயுமே ஒரு டைம் அவுட் சினாரியோக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ப்ராமிஸ் போட்டு இந்த நியூ ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள 2 பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஒன்று வந்து ரிசால்வ், இன்னொன்று வந்து ரிஜெக்ட். ஸோ இதில் செட் டைம் அவுட் யூஸ் பண்ணிக்கிறேன். செட் டைம் அவுட்டுக்குள்ள இருக்கிற கால் பேக்கில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஐ ரிசால்வ் பண்ணிடலாம். எத்தனை நிமிஷத்தில் ரிசால்வ் ஆகுது அப்படின்னா 1 நிமிஷத்தில் ரிசால்வ் ஆயிடுது, சக்ஸஸ் ஆயிடுது. ஸோ சேம் செகண்ட் ஏபிஐ, செகண்ட் ஏபிஐயை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு ரிஜெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ரிசால்வ் 1, இதில் வந்து ரிஜெக்டட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிஐ வந்து 1 செகண்ட்ல ரிசால்வ் ஆயிரும், செகண்ட் ஏபிஐ வந்து 2 செகண்ட்ஸ்ல ரிஜெக்ட் ஆயிரும். இங்கே வந்து ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து அரே ரிட்டர்ன் பண்ணாது, ஒரே ஒரு சிங்கிள் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒன்றை தான் கேர் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு செட்டில் ஆகிற ஏபிஐ பற்றி தான் கேர் பண்ணுவோம். அது சக்ஸஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயிலியர் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் எது செட்டில் ஆகுதோ அதை பற்றி மட்டும் தான் நம்ம கேர் பண்ணுறோம். அதனால இது ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ஆல் செட்டில்டு ரேஸ்ன்னு மாற்றிக்கிறேன்.
நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிசால்வ் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 2 ஏபிஐ ஹிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏபிஐ வந்து நமக்கு 1 செகண்ட்லேயே ரிசால்வ் பண்ணிடுது. செகண்ட் ஏபிஐ தான் நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அது 2 செகண்ட்ஸ் கழிச்சு, அதான் ஃபர்ஸ்ட் ஏபிஐக்கு அப்புறம் தான் செகண்ட் ஏபிஐ வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏபிஐ 1 செகண்ட்லேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிசால்வ்டு. ஸோ அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிடுது. அதனால நமக்கு ட்ரையில் இருக்கிற கன்சோல் லாக்ல வந்துருது. இப்போ ஒரு சேஞ்சுக்காக சக்ஸஸை நம்ம 2 செகண்ட் கழிச்சு பண்ணுவோம். ரிஜெக்டை ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுவோம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து எரர் த்ரோ ஆயிருது, அதாவது ரிஜெக்ட் ஆயிருது. அதாவது நமக்கு செகண்ட் ஏபிஐ வந்து 1 செகண்ட்லேயே ரிஜெக்ட் ஆயிருது. அதாவது ஃபர்ஸ்ட் அதுதான் செட்டில் ஆகுது. அதனால நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி கேட்ச் பிளாக் உள்ள வந்துருது. இதுதான் ப்ராமிஸ் டாட் ட்ரேஸ். ஃபோர்த் மெயின் மெத்தடான ப்ராமிஸ் டாட் எனி பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எனி என்ன பண்ணும் அப்படின்னா, when you want the first successful result ignores the failure. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சினாரியோல நம்ம 2 ஏபிஐ ஹிட் பண்றோம். 2 ஏபிஐல எது சக்சஸ் ஆகுதோ அது வரையும் வெயிட் பண்ணும். அதுக்கு முன்னாடியே ஏதாவது ரிஜெக்ட் ஆனாலும் அது எப்போ சக்சஸ் ஆகுதோ அது வரையும் தான் வெயிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 ப்ராமிஸ் எடுத்திருக்கோம். இதுல நம்ம செகண்ட் ப்ராமிஸை எடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம சக்சஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நான் எனி யூஸ் பண்றேன் அப்படின்னா, நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிசல்ட் வந்து ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து 1 செகண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி செகண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து 1 செகண்ட்லேயே ரிஜெக்ட் ஆயிருது. ரிஜெக்ட் ஆனாலும் எரர் த்ரோ பண்ணாம இது வந்து நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சக்சஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும். ஓகே, அது சக்சஸ் ஆனதுனால அதை வந்து நமக்கு ரிஜெக்ட் பண்ணாம நம்ம ட்ரை பிளாக்லேயே சக்சஸ் ரெஸ்பான்ஸா ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இருக்கிற 2 ஏபிஐயுமே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி சினாரியோ வச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து எரர் த்ரோ பண்ணிடுச்சு. ஆல் ப்ராமிசஸ் வேர் ரிஜெக்டட் அப்படின்னா 2 ஏபிஐ வச்சிருந்தோம். 2 ஏபிஐயுமே நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் தான் இது வந்து நமக்கு கேட்ச் பிளாக்ல வந்து எரர் த்ரோ பண்ணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சக்சஸ் ஆனாலும் அது எவ்வளோ நேரம் கழிச்சு சக்சஸ் ஆனாலும் அது வரையுமே இந்த ப்ராமிஸ் டாட் எனி வந்து வெயிட் பண்ணும். இதுதான் ப்ராமிஸ் டாட் எனி. இந்த வீடியோவில் நம்ம ப்ராமிஸ்ல இருக்கிற மெயின் மெத்தட்ஸான ஆல் செட்டில்டு, ட்ரேஸ், எனி இந்த 4 பற்றி டீட்டெயிலாக அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை கைஸ்.